ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷேரா கிரியேஷன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிக் டிசைன் சொல்லிட்டு, ஸோ இது யாருக்கும் தெரியாது புரியாது, ரொம்ப சூப்பர்பான ஒரு டிசைனும் கூட. ஸோ அப்ளிக் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இதுதான் லோகோ. இந்த லோகோ எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிள் ஐஃபோனில் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆப்பிளோட லோகோ. ஸோ இந்த லோகோவை வச்சு தான் நம்ம அப்ளிக் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க. இப்போது நான் ரன் எடுத்து ஸோ அவுட்டரில் எல்லாம் கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஆப்பிள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த லீஃபுக்கும் முடிச்சிட்டேன். அண்ட் தேர்டு பார்த்திங்கன்னா நான் அதை டூப்ளிகேட் பண்ணி, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி நம்ம உள்ளே கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக லைன்ஸ் நீங்கள் கொடுத்தும் கூட நீங்கள் உள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் 2 டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே வச்சு கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பெயிண்டிங்காக மாறிடும், அதாவது லைன் ஷேஃபாக மாறிடும். அந்த ஷேஃப்லேருந்து நான் உள்ளே கலர்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரெட் கலர் தேவை. ஸோ ரெட் கலர் வச்சு நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஆப்பிளுக்கும் நான் உள்ளே அதே மேலே இருக்கிற ரன், ஒரே ஒரு ரன்னு தான் போட்டேன். அதையும் நான் டூப்ளிகேட் பண்ணி அதே நான் லைனில் மாற்றி இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு நான் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் உங்களுக்கு அப்ளிக். ஸோ அதோட ஷேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு தான் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம டிசைன் பண்ணி தர அளவில் தான் அவங்க டிசைன் பண்ணி தருவாங்க. அந்த அப்ளிக்கை கட் பண்ணி தருவாங்க. அந்த அப்ளிக் கரெக்டாக நம்ம பேட்சில் ஒட்டி அது மாதிரி நம்ம ஸ்டிச் அடிக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இது நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். எல்லா லோகோஸுமே இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிக் டிசைன் எடுத்தாவே குயிக்காக போட்டு முடிச்சுடுவீங்க. இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குயிக்காக போட்டு முடிச்சுடுவீங்க. இந்த கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் அப்படி வரல, எனக்கு டாட் வச்சு எனக்கு வர மாட்டேங்குது, அதை க்ரியேட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் எலிப்ஸாக மாற்றிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிக்கை நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஆல்ரெடி ரன் இருக்குது, நான் அதை டிலீட் பண்ணிவிட்டேன். இதை மறுபடியும் நான் டூப்ளிகேட் பண்ணி ரன்னை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரன்னாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேலேயும் நான் ரன்னாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் எதுக்குன்னா இதுதான் இதுதான் அப்ளிக் ஒட்டியிருக்காங்க. ஸோ அப்ளிக் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரன்னு தான் ஓடும். ஸோ அந்த ரன் ஓடினதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இந்த 2 அப்ளிக்கும் ஒட்டுவாங்க. அந்த ரன்னோட அச்சில், அதாவது அந்த ஷேஃபில் தான் இதை வச்சு ஒட்டுவாங்க. அதுக்கு மேலே தான் ஸ்டிச்சஸ் விழுகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா ரன் தான். ஸோ அந்த ரன் போட்டதுக்கப்புறம் தான் அப்ளிக்கை கட் பண்ணி வச்சுருக்க அப்ளிக்கை எடுத்து ஒட்டுவாங்க மெயினாக. ஸோ அதுக்கு மேலே 2வது ஸ்டிச் என்ன பார்த்திங்கன்னா ரன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், க்ரீன் கலராக அண்ட் பிளாக்கில் போட்டிருக்கேன். அண்டு அந்த பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரன் போடுறீங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அதே ரன்னை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி இன்புட் சி வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா சாட்டினாக மாறிடும். ஸோ சாட்டினாக மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ஜிக்ஸாக்காக கொடுத்தீங்கன்னா, ஸோ ஜிக்ஸாக்கோட அளவு நீங்கள் 2.50 கொடுக்கணும். அதாவது க்ரிப்புக்காக ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டோம், அப்ளிக் ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா அந்த அப்ளிக் ஒட்டுனதுக்கு மேலே ஜிக்ஸாக் பண்ணி நமக்கு அந்த அப்ளிக்கை கவர் பண்ணும், அதாவது விலகாமல் அதை கவர் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஜிக்ஸாக் கொடுக்கறது. ஸோ ஜிக்ஸாக்கும் 2க்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, டூப்ளிகேட் பண்ணி இன்புட் சி பண்ணி அண்ட் ஜிக்ஸாக் நீங்கள் அப்படி கொடுத்துக்கோங்க. 2வது பார்த்திங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு மெயினான ஸ்டிச்சே வரும். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணலாம், அப்படி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் சாட்டினாக மாற்றி நீங்கள் ஸ்டிச்சை உள்ளே வச்சுக்கலாம். பட் இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்ளிக்கில் சாட்டின் ஸ்டிச் தான் வரும். சாட்டின் அதுக்கு மேலே வேணால் நீங்கள் ரன், அதாவது சாட்டினுக்கு மேலே கொஞ்சம் ஃபுல்லாக கொடுக்குறதுக்கு ஒரு ரன் கோட் கொடுத்துக்கலாம்.
ஸோ நான் ரன் கொடுக்கல, சும்மா சாட்டின் மட்டும்தான் கொடுக்குறேன். இதுதான் அப்ளிக் செட்டப்போட ஸ்டெப்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் வச்சுக்கணும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரஃப்பாக தான் சொல்லியிருக்கேன். இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் ப்ராப்பராக வரும். இருந்தாலும் இதை இன்னும் ப்ராப்பராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதை விட இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி அப்ளிக் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த அப்ளிக் டிசைன் பண்ணிட்டாவே போதும், ஃபுல்லாக ஒர்க் ஆகிடும். ஸோ இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இதை ஹோம் கொடுத்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்படி தான் அடிக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.